செல்லம், நான் அன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போனதுல உன் மனசு புண்பட்டு இருந்தா உன் வருங்கால கணவனான என்ன மன்னிச்சிரு தங்கம். இப்போ இந்த பூஜை நடக்கிற நேரத்துல ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இந்த சப்தகா முடிஞ்ச கையோட எனக்கும் உனக்கும் கல்யாணம். அதுக்கு எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. டேய், நாங்க எப்படா சம்மதிச்சோம்? அதான் அந்த அம்மா சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? அதான் எனக்கும் மல்லிக்கும் கல்யாணம்னு. எப்போ சொன்னாங்க? அந்த விளக்கு வைக்கிற அம்மா சொல்லும்போது நீயும் அங்கதான் இருந்த. என்ன சொன்னாங்கன்னு தெளிவா சொல்லு. அது என் பொண்டாட்டி சுனிதாவுக்கு குழந்தை பிறக்கலனா மல்லியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு குழந்தை பிறக்கணும்னா 9 மாசம் காத்து இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா குழந்தை பிறக்குமா பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்க 1/2 மணி நேரம் போதும். ஆனா அதுக்கும் நேரம் வரணும். அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. அந்த கதை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? சுனிதா எங்க இனிமே குழந்தை பெத்துக்கிறது? எனக்கும் மல்லிக்கும் டும் 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 நிச்சயம். அத பத்தி எல்லாம் பேச நிறைய நேரம் இருக்கு. வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா போய்கிட்டே இரு. அவ என் வருங்கால பொண்டாட்டி. அதனாலதான் அவகிட்ட 2 வார்த்தை பேசி. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுனேன்னு வச்சுக்க. என்ன உன் மகனை கூப்பிடுங்க? இல்ல, இந்த தேங்காயாலே உன் மண்டையை உடைச்சிருவேன். என்னப்பா நடக்கிற விஷயத்தை தானே சொல்றேன். அதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருது? போடா இங்க இருந்து போ. இது பாருமா, நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு போ. புள்ளைய மட்டும் விட்டுருங்க ஐயா. இனிமே உனக்கு இவளை பத்தின கவலை வேண்டாம். நீ உன் வேலையை பார்த்துக்கோ. இங்க புலி சிறுத்தை வரது இருக்கட்டும், ஒரு காக்கா குருவி கூட வராது. நாய் நரிலாம் எட்டி கூட பார்க்காது. மல்லி, ஏம்மா இப்படி நின்னுகிட்டு இருக்க? பூஜையை ஆரம்பிக்க வேணாமா? தாத்தா, நீங்க எல்லாருமே உங்க சொந்த மகளாதான் என்ன பாக்குறீங்க. ஆனா அந்த ஜக்கி மட்டும் என்ன ஏன் வேற கண்ணோட்டத்துல பாக்குறாரு? மனுஷனுடைய மனசு எப்பவும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். உடலுக்கு வயசாகிக்கிட்டே போகும், ஆனா மனசோட வயசு குறைஞ்சுக்கிட்டே போகும். உடலுக்கு வயசு ஏற ஏற சிலருடைய மனசு அதுக்கேத்த மாதிரி மாறாது. அந்த ஜக்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? எங்கேயாவது அப்படி நடக்குமாம்மா? அவன் ஒரு அறிவு கெட்டவன், முட்டாள். சில நேரத்துல சில பேருக்கு இப்படித்தான் மூளை குழம்பும். அவன் தான் ஏதோ சொல்றான்னு அவனுக்கு நாங்க உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நாய்னா குலைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, புரியுதா? இருந்தாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னுமா உனக்கு தைரியம் வரல? எங்க போய்கிட்டு இருக்க? நீ யாரு? உனக்கு யாரு வேணும்? மல்லி. கோவில்ல சமையல் வேலை செய்யற சேகரோட வீடு இந்த பாதையில தானே இருக்கு. நீ போக வேண்டிய பாதை இது கிடையாது.
நீ இப்போ வந்த வழியிலேயே திரும்ப போய் வலது பக்கமா திரும்பு. மல்லி அங்கேயா இருக்கா? நீ என்ன தேடிக்கிட்டு வந்தியோ அது அந்த பக்கம் போனாதான் கிடைக்கும். அப்படின்னா நீ போற பாதையில தெற்கு பக்கமா ஒரு பெரிய வீடு இருக்கும். அதுக்குள்ள போ. உனக்கு அங்க பல தடைகள் வரலாம். அத எல்லாத்தையும் நீ சமாளிக்கணும். உன் லட்சியத்தை நீ அடைஞ்சிருவ. யார் வேணும்? வழிய விடுங்கடா. யார் வேணும்னு முதல்ல சொல்லுங்க. மல்லி, மல்லி, அப்பா போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? என்னை பத்தி யோசிக்காம பூஜைய கவனமா பண்ண சொல்லுங்க. என் பொண்ணு அந்த பூஜைய நல்லபடியா பண்ணி முடிச்சாலே அதுவே எனக்கு சந்தோஷம். என்ன காப்பாத்த அந்த அம்மன் இருக்காங்க. என்னை பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னாரு.